சசிகலா அவர்களுக்கு தன் அக்கால் மகன் தினகரனை பழிவாங்க வேண்டும். ராம்தாஸ் அவர்களுக்கு தன் மகன் அன்புமணியை பழிவாங்க வேண்டும் என்கிற கோபத்தில் அவர்கள் எடுத்த முடிவு. அடுத்து ராம்தாஸ் அவர்களது கொள்கையே 10.5% உள் ஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் வன்னியர்களுக்காக என்பது தான். முக்குளத்தோருடைய முடிவு என்பது அந்த 10.5% அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தால் முக்குளத்து சமுதாயத்து மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும், கொடுக்கக்கூடாது என்பது. சசிகலா அவர்கள் முக்குளத்தோர் பிரதிநிதியாக வாக்குகளை குறிவைத்து நிற்கிறார். ராமதாஸ் வன்னியர்களின் பிரதிநிதியாக வன்னியர் வாக்கு வங்கியை குறிவைத்து நிற்கிறார். அப்போ இந்த முரண்பாடுகளே அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை, நெகட்டிவ் போலரைசேஷன் தான் அவர்களுக்கு கொடுக்கும். அடுத்து 2 பேரினுடைய வயது, சூழ்நிலைகள் மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமையாது.